ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸில் டே 10 பார்க்குறோம். வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன், 73.100 கிராம் இருக்குது. நேற்றும் இன்னைக்கும் ஒரே வெயிட் தான் காமிக்குது. பரவாயில்ல. 10 நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரை கிலோ குறைக்கிறதுக்கு. வெளியே சொன்னால் வெக்கம். காலையில் பசங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்காக கத்திரிக்காய் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். கேரட் பொரியல் வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழம் வச்சு கொடுத்து அனுப்பியாச்சு. டிசைனாக லஞ்ச் பாக்ஸ் கேட்குறாங்க. அதை தெரியாத சாப்பாடெலாம் செஞ்சு தர சொல்கிறாங்க. கற்றுக்கிட்டு அதையும் செஞ்சு கொடுக்குறோம். அப்போனா தான் லஞ்ச் பாக்ஸு காலி பண்ணிட்டு வருவாங்க. இல்லாட்டி சாப்பிடல, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு கொண்டு வந்துடுவாங்க. அதனால் ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குறோம். அவங்களும் சாப்பிட்டு வந்துடுறாங்க. பசங்கள்லாம் ஸ்கூலில் அனுப்பி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம். மார்னிங் ட்ரிங்க் எதுவும் குடிக்கல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால டைரெக்டாக நான் சாப்பாட்டுக்கு போயிட்டேன். வாழைப்பழம் தான் சாப்பிட்டேன். அதுக்கு இடையில தண்ணி நல்லா குடிச்சிட்டு இருந்தேன். தண்ணி எப்படியும் 3 லிட்டர் வரைக்குமே குடிச்சிட்டேன். அப்போனா தான் நமக்கு கொஞ்சம் ஹைட்ரேஷனாக இருக்கும். சும்மாவே உடம்பு சூடாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது உடம்பு ஹீட் ஆக தான் செய்யும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்னா தண்ணி தான் குடிச்சாகணும். அப்புறம் வெயிட் லாஸில் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் தண்ணியும் நல்லா குடிச்சிக்கோங்க. சத்தான பொருளாக சாப்பிட்ணும். லஞ்சுக்கு பச்சை பயிறு ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டேன். நம்ம இந்த பொருளில் இவ்வளோ கலோரி இருக்குது, இதில் அவ்வளோ ஃபேட் இருக்குது அப்படிலாம் பகுத்து பார்க்க தெரியாது. ஏதோ நான் என்ன சாப்பிட்றேனோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ சீட் பண்ணியும் எதையாவது சாப்பிடுவேன். கிரேவிங்ஸை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்த பார்ப்பேன். முடியலையா எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். இன்றைக்கி சாப்பிடுவோம், நாளைக்கு குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்ருவேன். கட்டுப்படுத்த முடியும்னா நீங்களும் கட்டுப்படுத்தி ஸ்ட்ரிக்டாக டயட் இருக்கணும்னா ஸ்ட்ரிக்டாக டயட் இருந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். என்னால் அந்த ஒரு விஷயந்தான் ஆகாது. அதனால நான் சீட் பண்ணி லாஸ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாளை தள்ளி போடாமல் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியதுதான். ஏதோ எனக்கு தெரிஞ்ச நல்லதை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். யாரையும் கட்டாயப்படுத்தலை. நான் டயட் இருந்த மாதிரியே இருங்க அப்படின்னு சொல்லி நான் என்னோடய லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா வாக்கிங் போனோம். போயிட்டு வாக்கிங்கே நடக்கலை. நானும் என் தங்கச்சியும் உட்காந்துக்கிட்டோம் கொஞ்சம் நேரம். ஒரு 4500 ஸ்டெப்பு தான் நடந்திருப்பேன். எக்ஸசைஸ் மதியானம் செஞ்சுட்டேன். வாக்கிங் 4500 ஸ்டெப்பு தான் நடந்தேன். எக்ஸசைஸ் செஞ்சால் வாக்கிங் செய்ய முடில, வாக்கிங் செஞ்சால் எக்ஸசைஸ் செய்ய முடில. இப்படியே பலவித தடங்கள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் அதெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதா. அக்கா வாக்கா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. தூரமாக நின்றுக்கிட்டா. அவள் நின்னா நானும் போய் அவள் கூட நின்றுக்குவேன் நினச்சி நின்றுக்கிட்டா. நான் நடந்தேன். போக்கா அவனோட காய் அப்படின்ட்டு போயிட்டா. அப்புறம் மறுபடியும் நான் நடக்கவும் என் கூட கொஞ்சம் நேரம் நடந்தால் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் ஈவினிங் வாக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக முறுக்கு எடுத்து சாப்பிட்டேன். மதியானமே எக்ஸசைஸ் முடிச்சிட்டேன். மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே. ஆனால் வாக்கிங் பற்றி பேசும்போது தான் எக்ஸசைஸ் பற்றி சொல்கிறேன். முன்னாடியே மதியமே செஞ்சு முடிச்சிட்டேன். இதை விட காலையில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நான் மதியம் இல்லாட்டி ஈவினிங் தான் செய்கிறேன். காலையில் எனக்கு எந்திரிக்கவே முடியல. அதனால் காலையில் செய்ய முடியறதில்ல. ஈவினிங் டைம் இல்லாட்டி மதியம் தான் செய்வேன். இதுதான் என்னோடய வாக்கிங் ஸ்டெப்பு. பொறுக்குன்னு கொஞ்சமாக முறுக்கு எடுத்து சாப்பிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஆயில் ஐட்டம் எடுத்துக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஆயில் ஐட்டம் சாப்பிடுவேன், இனிப்பு சாப்பிடுவேன், எல்லாம் தான் சாப்பிடுவேன். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் குறையுது. என்ன பண்ணுறது, சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன். அளவாக குறைஞ்சா போதும். ஒரேடியாக எனக்கு குறையணுன்றது தேவையில்லை. முறுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னர் செய்ய போயிட்டேன். டின்னரு ஆம்லெட் தான் சாப்பிட்டேன். இன்றைக்கி அதிகபட்சம் ரைஸ் ஐட்டம் நான் எடுத்துக்கலை.
ஒரு காண்டு வைராக்கியம்னு சொல்லலாம். பசங்களுக்கு தோசை சாம்பார் ஊற்றி கொடுத்துட்டேன், ஆம்லெட் ஊற்றி கொடுத்துட்டேன், சாப்பிட்டாங்க. எனக்கு 2 முட்டை கலக்கி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட் துருவி ஆம்லெட் ஊற்றி சாப்பிட்டுட்டேன். ஒரு பெரிய ஆம்லெட் ஒரு சின்ன ஆம்லெட் ஊற்றி சாப்பிட்டேன். நைட்டில் அளவாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நைட் சாப்பாடு தான் ஹெவியாக சாப்பிட்டு தூங்கணும் போல் மைண்டு சொல்லும். லைட்டாக சாப்பிடவே முடியல. அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஆம்லெட் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஆம்லெட்டோடு நிறுத்திட்டேன். இதை மதியமே சாப்பிட்ருப்பேன். மதியம் சாப்பிட்டா நைட்டுக்கு ஹெவியாக சாப்பிட்ணுமேன்ற எண்ணம் வந்துடும். அதனால் இதை நைட்டே சாப்பிட்டுக்கலான்ட்டு நைட்டு ஊற்றி சாப்பிட்டேன். உங்களுக்கு மற்ற 2 நேரம் ஹெவியாக சாப்பிட பிடிக்குமா, இல்லை நைட்டு ஹெவியாக சாப்பிட பிடிக்குமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். எனக்கு 2 நேரம் கம்மியாக சாப்பிட்டாலும் நைட்டு நல்லா சாப்பிடணும்னு தோணுது. அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் சாப்பிட முடியல. காலையில் ஸ்கூல் அனுப்பிச்சி வச்சுட்டு வேலை இருக்கும். ஆனால் காலையிலையும் நான் லைட்டாக சாப்பிட்டுக்குவேன். மதியம் அதை விட கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுவேன். நைட்டு அதை விட கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுவேன். சீக்கிரமே சாப்பிட்ற வேலையும் கிடையாது. 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன். அதை கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டோம்னா கூட ஏதோ ரிசல்ட் இருக்குமா என்னமோ தெரியல, லேட்டாகி தான் சாப்பிடுவேன். அடுப்புக்கிட்ட வேர்வை விறுவிறுக்க வேலை செஞ்சுட்டு சுட சுட வெளியில் காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் என்ன ஏது அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன். மார்னிங் ட்ரிங்க் கிடையாது, 11 மணி ஸ்நாக்ஸ் கிடையாது, மதிய உணவு ஆப்பிள் ஸ்ப்ரவுட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் முறுக்கு, இரவு உணவு ஆம்லெட், வாக்கிங் ஸ்டெப் 4500, காலை உணவு பனானா. மேலே எழுதுறதுக்கு கீழே எழுதி வச்சிட்டேன். வெயிட் பார்த்திங்கன்னா 73.100, தண்ணி 3 லிட்டர் வரைக்கும் குடிச்சிட்டேன். எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம், ஏதோ எனக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸை கையும் காலையும் நீட்டி மடக்கியாச்சு. இப்படி தான் என்னோடய டயட் டே 10 போச்சு. உங்களுக்கு எப்படி அப்படின்றத சொல்லுங்கள். எக்ஸசைஸ் வீடியோ ஷேர் பண்ணுறது கிடையாது. யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், நம்மளாவே செஞ்சுக்கலாம். வெயிட் என்னென்ன அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.